டே டு ஆல் Thursday நைட் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு பாப்பாவுக்கு முட்டை ஆம்லேட் ரசம் சாதம், எங்களுக்கு தோசையோட டின்னர் முடிச்சுக்கிட்டோம். கொஞ்சம் ஆனியனும் கார்லிக் காலியாக இருந்து அதை வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். மார்னிங் எழுந்தோடனே பாப்பாவுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அது வந்து ட்ரையாக சில்லி வெண்டைக்காய் மாதிரி பண்ணேன். அதுக்கு வந்து சாம்பார் சாதம் பண்ணலான்னு பார்த்தா பாப்பா வேணான்ட்டாங்க. லெமன் ரைஸ் பண்ணேன். லெமன் ரைஸ் பண்ண சொல்ல எப்பவுமே இஞ்சி துருவி போட்டு பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரைஸ். அதுமாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கஞ்சி வச்சுட்டேன் அவளுக்கு, ராகி கஞ்சி. ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பனானா கட் பண்ணி வச்சு அவளுக்கு பாய் சொல்லி அனுப்பிச்சிட்டு எங்களுக்கு வந்து இட்லி ஊற்றிட்டு சாம்பார் பண்ணேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் நூக்கல் போடுங்க, சாம்பாரில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சாம்பாரோட டேஸ்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு மீதி இருந்த வெண்டைக்காய் வந்து ஆவி போட்டு ஃப்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இழுக்கும் அதுக்கு. இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா, செகண்ட் வீக் ஆடி வெள்ளிக்கிழமை, அதனால் கொஞ்சமாக சாமிக்கு வந்து சேமியா கேசரி வச்சு சாமி கும்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் லஞ்ச் பேக் பண்ண சொன்னாங்க. தயிர் சாதம் வெண்டைக்காய் வச்சு அந்த செஞ்ச ஸ்வீட்டை வச்சு பேக் பண்ணி பாய் சொல்லி அவரே அமிச்சாச்சு. இதான்